நாட்டுல என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத நமக்கு ஊகிக்கவே முடியாது. என்ன நடக்கும்? என்னென்ன விஷயங்கள் அடுத்து நடக்க போகுது அப்படின்றத அப்பப்ப வார செய்திகள வச்சுக்கொண்டு தான் பார்க்க கிடைக்குது. இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும் அப்படின்றத நாம நினைச்சு கொண்டிருக்கும்போது, அது வேற ஏதோ செய்தியா வேற ஒரு விஷயமா நடந்து முடியுது. இன்றைய நாள்ல முக்கியமான 3 விஷயங்கள பற்றி நடந்த விஷயங்கள அல்லது நடக்கப் போற விஷயங்கள பற்றி பேசப் போறோம். குறிப்பா இந்த 2019ஆம் ஆண்டு நடந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணை துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுல, வரும் நாட்கள்ல முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பரபரப்பு செய்தி இன்றைய நாள்ல பார்க்க கிடைச்சது. அது என்ன? யார் சொல்லியிருக்காங்க? என்ன விஷயம் இருக்கு அதுல? அப்படின்றத பார்க்க போறோம் முழுமையா. அதோட வர பிப்ரவரி 7ஆம் தேதி இலங்கையினுடைய டிஜிட்டல் பணப்பரிமாற்றத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அறிமுகமாக போகுது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட போகுது. அது என்ன விஷயம் அப்படின்றத பார்க்க போறோம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய வீட்டுல இருந்து வெளியில போங்க அப்படின்றத அரசாங்கம் உத்தியோகபூர்வமா ஒரு கடிதம் கொடுத்தாங்கன்னு சொன்னா, ஒரு நிமிஷம் கூட அவர் இருக்க மாட்டாரு, போயிருவாரு அப்படின்ற மாரி அவங்களோட பக்கமாக இன்றைய நாள்ல பதில் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். முழுமையான தகவல்களாக. இலங்கையினுடைய வரலாற்றுல மிக பெரிய அளவுல பேசப்படுகிற இன்னொரு முக்கியமான விஷயம் தான் 2019ஆம் ஆண்டு நடந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல். இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் எந்த அரசாங்கம் வந்தாலும் நடத்தினாலும் இதுவரையில சரியான குற்றவாளிகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படல அப்படின்றதான் உண்மை. இதுவரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும். ஆனா சந்தேகங்கள் இவர் மேல் அவர் மேல் என்ற சந்தேகங்கள் அவர்களுக்கான விசாரணைகள் தொடர்ந்து நடந்தாலும் கூட அது தொடர்பான ஒரு பிரதான சந்தேக நபரோ அல்ல அது தொடர்பான ஒரு முக்கியமான நபரோ வந்து இன்னும் கைது செய்யப்படல அப்படின்றதுதான் இப்ப இருக்கிற மக்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆதங்கமும் கேள்வி. இது தொடர்பான விசாரணைகள் இந்த அரசாங்கத்தால முன்னெடுக்கப்படும். உண்மையான குற்றவாளிகள் இந்த தண்டனைக்கு உட்படுத்தப்படுவாங்க அப்படின்றதுதான் இந்த அரசாங்கம் வாரத்துக்கு முதல் வைத்த கோரிக்கைகளை மிக பிரதானமான கோரிக்கைகள் உண்டு. எனவே இந்த விஷயம் தொடர்பாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா தொடர்ந்து விசாரணைகள் நடக்குது. இல்லைன்னு அதுக்கான குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. போலீஸுக்கு முழு அதிகாரம், புலனாய்வுத்துறைக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் இன்றைய நாள்ல இல்ல 2 நாளைக்கு முதல்ல இது தொடர்பா பேசப்பட்டது. நாம இது தொடர்பா உத்தியோகபூர்வமா செய்து வராம நாம ஊகிக்கிற மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இந்த விஷயத்த பேசல. ஆனா இது ஏற்கனவே இன்றைக்கு உதயங்கம்மல இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனா இதுக்கு முதல்ல இந்த விஷயம் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் கூட இன்றைய நாள்ல அவர் சொன்னார் அப்படின்னு சொல்றதை வச்சுக்கொண்டு நான் முக்கியமான தெரிஞ்ச தகவல்களை நான் இதுல பகிர்ந்து கொள்றேன். அவர் அந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதாவது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் இதுல கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு காரணம்னு சொன்னா நாட்டில இருந்து வெளியேறி இருந்த அசாத் மௌலானா இவர் வந்து சேனல் 4 தொலைக்காட்சிக்கு ஒரு நேர்காணலோ அல்லது தகவல்களை வழங்குற ஒரு வீடியோ கொடுத்திருந்தாங்க. அது தொடர்பாக தான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிள்ளையான் அவர்கள் விசாரிக்கப்பட்டாரு. இவர் வந்து மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வர போறாங்க. அழைத்து வந்து அவர்கிட்ட இருந்து வாக்குமூலம் பெறப்பட போகுது. எனவே இந்த வாக்குமூலம் பெறப்படும் பட்சத்துல முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய கருத்துல உதயங்கம்மலுடைய ஒரு கருத்துல இருக்கு. இதுல சொல்லப்பட்டிருக்க விஷயம் சொன்னா இந்த அரசாங்கம் வந்து அவர் சொல்லிருக்க குற்றச்சாட்டு இந்த அரசாங்கம் வந்து இந்த தாக்குதலில் உண்மையான குற்றவாளிகளை தான் நாங்க கண்டுபிடிப்போம், கண்டுபிடிச்சு அதற்கான தண்டனை வழங்குவோம்னு சொல்லி வந்தாங்க. ஆனா இப்ப வேறொரு திசையில வேறொரு நாடகத்தை அவங்க நடத்துறாங்க, வேறொரு குற்றவாளிகளை அவங்க உருவாக்குறாங்க அப்படின்ற மாதிரி குற்றம் சாட்டியிருக்காரு. காரணம் என்ன சொன்னா இந்த தாக்குதலோட சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் இந்த அரசாங்கத்திலே இருக்கிறாங்க. அதனால அவங்கள காப்பாத்துறதுக்காக இந்த அரசாங்கம் வேறொரு திசையில இதை கொண்டு போக பார்க்கிறாங்க. எனவே அசாத் மௌலான் அவர்களை இங்க கொண்டு வந்து விசாரணை செஞ்சு அல்லது அவர்கிட்ட இருந்து வாக்குமூலம் பெற்று இதை திசை திருப்ப பார்க்கிறாங்க. அவரே வந்து இங்க நாட்டை விட்டு தப்பி சென்றவர், அவருக்கு வந்து போக்குவரத்து அதாவது பிரயாண தடையே இருக்கு, அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்படியான ஒருவரை இவங்க கொண்டு வந்து அவருடைய அந்த சேனல் 4 தொலைக்காட்சி வழங்கி அந்த ஆதாரத்தை வச்சு கொண்டுதான் இந்த விசாரணைகளை நடத்துறாங்க. எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவான இது வேணுமென்றே திசை திருப்புற ஒரு விஷயமாக இந்த அரசாங்கம் கொண்டு போகுது இந்த விசாரணைகள் அப்படின்றத உதயங்கம்மல இன்று நாள்ல குற்றம் சுமத்திருக்காரு. எனவே இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் அவர் இங்க கொண்டு வந்து அவரை நிரபராதியா காட்ட போறாங்களா அல்லது இதை வேற திசையில திருப்புறாங்களா, இந்த மாதிரியான பல கோணங்கள்ல அடுத்து வரப்போற நாட்கள்ல இது தொடர்பான விமர்சனங்கள் நிச்சயமா வரும். இதனால உதயங்கம்மல தொடர்பான ஒரு ஒரு விஷயத்தை பத்த வச்சிருக்காருன்னு சொல்லலாம். எனவே இந்த விசாரணைகள்ல அடுத்தடுத்து வரப்போற நாட்கள்ல என்னென்ன விஷயங்கள் வெளியில வரப்போகுது, யார் உண்மையிலேயே இதுல தொடரப்பட்டிருக்காங்க, எந்த அடிப்படையில கைது செய்யப்பட போறாங்க, எந்த ஆதாரத்தை வைத்து கைது செய்யப்பட போறாங்க அப்படின்ற பல எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில இப்ப ஏற்பட ஆரம்பித்திருக்கு. இதுதான் இன்றைய நாள்ல பேசக்கூடிய மிக முக்கியமான செய்தியாக மாறி இருக்கிறது. நீங்க சொல்லுங்க, இந்த நடவடிக்கை இப்ப அரசாங்கம் எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கையானது எந்த வகையில உங்கள் பார்வையில் இருக்கு அப்படின்றத கருத்துக்கள்ல பதிவிடுங்க. அடுத்து இலங்கையில ஒரு டிஜிட்டல் முறையிலான கட்டணம் செலுத்தும் முறையை அரசாங்கம் அறிமுகப்படுத்துறாங்க. GVO Pay அதாவது கவர்மெண்ட் பே அப்படின்ற இந்த ஆப் வந்து வருகின்ற 7ஆம் தேதி
ஆரம்பிக்கப்பட போகுது, ஜனாதிபதியால் ஆரம்பிக்கப்பட போகுது. எனவே இந்த ஆப்ல என்ன நடக்க போகுது? இது பொதுவா நான் உங்களுக்கு சாதாரணமா சொல்லப் போனா இந்தியால பாவிக்கிற ஜிபே, கூகுள் பே, வெளிநாடுகள்ல பாவிக்கிற கூகுள் பே மாதிரி இந்த மாதிரியான ஆப் தான் இது. இது வந்து கியூஆர் மூலம் அல்லது ஆன்லைன் மூலமா, அதாவது ஒரு சின்ன ஒரு கிளிக்லயே நாங்க வந்து பே பண்ணிட்டு போகலாம். இந்த மாதிரியான இலகுவான ஒரு முறையை அரசாங்கம் அறிமுகப்படுத்துது. இது வந்து அரச திணைக்களங்களுக்கு தான் முதல்ல அறிமுகப்படுத்துறாங்க. குறிப்பா அரசாங்கத்தினுடைய திணைக்களங்கள் 16 திணைக்களங்களுக்கு அதாவது 16 அரசாங்கத்தினுடைய நாங்க கட்டணம் செலுத்துற முறைமையை வைத்திருக்கிற திணைக்களங்களுக்காக இது இருக்கு. சில பாஸ்போர்ட் ஆபீஸுக்கு கொண்டு வரலாம், தண்ணி பில், மின்சார பில் கட்டுற அந்த அலுவலகங்களுக்கு இது முதல்ல வர வாய்ப்பு இருக்கு. அங்கதான் இது டாக்ஸ் கட்டுறது, இந்த மாதிரியான இடங்களுக்கு இதுல முதல்ல வரப்போகுது. 16 திணைக்களங்களுக்கு வரப்போகுது. மொத்தமா 30 திணைக்களங்களுக்கு இது கொடுக்கப்பட போகுது. இதுல வந்து தனிநபர் அல்லது நிறுவனங்கள் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை இந்த ஆன்லைன் மூலமான அல்லது இந்த ஆப் மூலமான ஒரு கொடுப்பனவா செலுத்தலாம். இது ஒரு துரிதமான, அதிநவீனமாக, வேகமாக இயங்கக்கூடிய ஒரு ஆப்பாக இது இருக்கும்னு சொல்றாங்க. அரசாங்கத்தால அறிமுகப்படுத்தப்படுகின்ற உத்தியோகபூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட போகின்ற ஒரு மின் அல்லது ஒரு டிஜிட்டல் முறையிலான பண பரிமாற்றமா இது இருக்க போகுது. இது இந்த அரசாங்கத்தினுடைய இன்னும் மிக முக்கியமான திட்டமாக இருக்கு. அதாவது இந்த அரசு திணைக்களங்கள்ல இடம்பெறுகின்ற ஊழல்களை இல்லாமல் செய்வதற்கும், சரியான முறையில அரசாங்கத்தினுடைய பணம் சரியான இடத்துக்கு போய் சேர்றதுக்காகவும் இந்த டிஜிட்டல் முறையிலான ஆன்லைன் மூலமான இந்த பண பரிமாற்றம் நடக்க போகுது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இது எல்லா இடத்துக்கும் இது வரும் அப்படின்றது மட்டும்தான் இந்த வருஷத்துடைய பிரதானமான நோக்கமா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விஷயம். காரணம்னு சொன்னா காசு எடுத்து கொண்டு போறதோ அல்லது ஏடிஎம் கார்டு நாங்கள் இது வரைக்கும் பே பண்றோம். இப்ப இருக்கிற ஆன்லைன் முறைமை என்றாலே நம்ம ஏதாவது சூப்பர் மார்க்கெட்லயோ ஏதாவது நம்ம தேவைகளுக்கு மின்சார கட்டணம் எதுவும் ஏடிஎம் கார்டை கொடுத்து கட்டுறோம். இது அப்படி இருக்க போறல ஒரு ஆப் மூலமா, அந்த கியூஆர் மூலமா நம்மளுடைய பேங்க் வந்து லிங்க் ஆகிருக்கும், உடனே பே பண்ணிட்டு போறதா இது ஒரு முக்கியமான விஷயம். இது ஒரு கண்டிப்பா ஒரு நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயமா தான் இருக்கும். இந்தியாவுக்கெல்லாம் போனா ஒரு சாதாரணமான கடையிலே இந்த கியூஆர், கூகுள் பே, அதோட ஜிபே இருக்கும். இது ஒரு இலகுவான முறை. ஆனா ஒரு விஷயம், இலங்கையை பொறுத்தவரையில் இந்த அரசாங்க திணைக்களங்களுடைய அல்லது அரச இணையதளங்கள் அப்படின்றது மிக மிக குறைந்த அளவிலாக, அதாவது மிக வேகம் குறைந்த அளவில் தான். அதாவது ஒரு எக்ஸாம், அதாவது ஒரு பரீட்சை பெறுவர் வந்தாலும் கூட நாங்கள் அதை பார்க்கறதுக்கு நிறைய நேரம் பார்த்துருக்கோம். நிறைய பேர் வந்து பாவிக்கும் போது அது உடனடியாக செயலிழக்கிற தன்மை இப்போ வரைக்கும் இருக்கு. அப்படி இல்லாமல் இது தொடர்ச்சியாக சரியான முறையில் இயங்குமா இருந்தால் இது வெற்றியளிக்க வாய்ப்புகள் இருக்கு. இது வார 7ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் தெரியும் இது எப்படி இயங்க போகுது அப்படின்னு சொல்லி. நேற்றைய நாள்ல நாம பேசிய பிரதானமான ஒரு விஷயம் தான், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீட்டை தாங்க அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் அரசாங்கம் நிற்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் அவர் அதை கொடுக்குற மாதிரி எந்த விதமான பதிலும் இல்லை, உத்தியோகபூர்வமா இல்லை. ஆனா இன்றைய நாள்ல பொதுஜன பெரமுனுடைய செயலாளர் இன்றைய நாள்ல ஊடக சந்திப்புல சொல்லியிருக்கிற விஷயம்னு சொன்னா, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இந்த வீட்டை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு. அரசாங்கம் இதற்கான விண்ணப்பம், அதாவது இந்த வீட்டுல இருந்து வெளியில போங்க அப்படின்ற கடிதத்தை அனுப்பி வைங்க. இது என்ன காரணம்னா, அரசாங்கத்தால கொடுக்கப்பட்ட வீடு, இது நல்லாட்சி அரசாங்கத்தால கொடுக்கப்பட்ட வீடு, உத்தியோகபூர்வமா இருக்கிறதுக்கான இல்லமா கொடுக்கப்பட்டது. ஒரு அரசாங்கத்தால கொடுக்கப்பட்டதை உடனடியா எந்த ஒரு அறிவித்தலும் இல்லாம போறது, ஒரு வாய்ப்பேச்சுல சொல்லிட்டு போறது அப்படின்றது நடக்கக்கூடிய காரியம் இல்லை. இது உத்தியோகபூர்வமா அலுவலக ரீதியா இதுக்கான கடிதத்தை அனுப்பப்படும் பட்சத்துல அந்த நிமிடத்திலிருந்து அல்லது அடுத்த நிமிடம் அவர் இருக்க மாட்டாரு, வீட்டுல இருந்து வெளியே போவாரு. ஆனா அரசாங்கம் அவருடைய பாதுகாப்புக்கு பொறுப்பு கூறணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மீட்டிங்கள்ல பேசுறதை விட நேரடியா ஒரு கடிதத்தை அனுப்புறது தான் சரியான முறையா இருக்கும். ஏன் இன்னும் அரசாங்கம் சொல்றாங்களொழிய அதுக்கான உத்தியோகபூர்வ கடிதத்தை ஏன் அனுப்புறாங்க அப்படின்றது இன்னும் ஒரு கேள்வியா இருக்கு. நீங்க அந்த மாதிரி ஒரு கேள்வியோட இருக்கீங்களா அப்படின்றதையும் சொல்லுங்க கருத்துக்களை. காரணம் அது எல்லாருக்குமே வர ஒரு கேள்வி தான். ஜனாதிபதியினுடைய உரையில எல்லா மேடைகளையும் சொல்லியிருக்காரு, ஜனாதிபதிக்கு முடியும் அல்லது திணைக்களத்துக்கு முடியும் இதை வாங்குறதுக்கு அல்லது இதுக்கான கடிதத்தை அனுப்புறதுக்கு. அவங்க தான் அரசாங்கம், அவங்க தான் ஜனாதிபதி. அப்படி இருக்கும்போது ஏன் இதை வாய்ப்பேச்சு வழியா சொல்றாங்க அப்படின்றதான் எனக்கு இருக்கிற கேள்வி. அந்த கேள்வி உங்களுக்கும் இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. ரைட். அதோட இலங்கையினுடைய 77வது சுதந்திர தினம் நாள்ல பிப்ரவரி 4ஆம் தேதி. இந்த சுதந்திர தினம் வளமையை விட இந்த முறை கொஞ்சம் அமைதியானதை விட மக்கள் அதிகமா இந்த சுதந்திர தினத்துல பங்கு கொள்ளணும் அப்படின்றதுக்காக நிறைய மக்கள் இதில் எதிர்பார்க்குறாங்க. செலவு குறைந்த, அதாவது கனரக ஆயுத வாகனங்களை பெரிய அளவாக பயன்படுத்தாம படையினரையும் அளவுக்கு ஏற்ற வகையில் பயன்படுத்தி இந்த சுதந்திர தினம் சாதாரணமான முறையில் நடக்கும். அதிகமாக மக்கள் வரணும் அப்படின்றத எதிர்பார்க்கிற ஒரு சுதந்திர தினமாக இந்த சுதந்திர தினம், சுதந்திர சதுக்கத்தில் 77வது சுதந்திர தினம் இந்த வருஷம் நடக்குது. எனவே இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் அதிகமாக
பார்க்கப்பட்ட பேசப்பட்ட முக்கியமான விஷயங்களா இருக்கு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.